சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம். கர்த்தருடைய நாளில் நாம் கர்த்தருடைய மேஜையை சுற்றி அமர்ந்திருக்கிறோம். நினைவில் கொள்ளுங்கள், இது கர்த்தருடைய பந்தி, வேறு எந்த மனிதனின் மேஜையும் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை பங்கு கொள்ள அழைக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் கொல்லப்பட்ட அனைவரும் இந்த மேஜையில் இலவசமாக அணுகலாம். நீங்கள் உங்கள் இருதயத்தை உற்று நோக்கினால் நீங்கள் உண்மையில் அவருடைய இரத்தத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறீர்களா என்பது உங்களுக்கு தெரியும். இல்லையெனில் இந்த அப்பமும் திராட்சரசமும் உங்களுக்கு அனுப்பப்பட்டாலும் தயவுசெய்து இவற்றை தொடாதீர்கள். இந்த காரியங்கள் மறுபடியும் பிறந்து அவருடைய ஜீவனுள்ள சரீரமாகிய சபையின் ஒரு பகுதியாக இருப்பவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. மறுபடியும் பிறக்காதவர்களுக்கு இந்த மேஜை சொந்தமல்ல. அப்படியானால் சுய பரிசோதனையின் முதலாவது ஆய்வு இதுதான். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம். இந்த மேஜை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. மேலும் இந்த மரணத்தில் சிலுவையில் நிகழ்த்தப்பட்ட வலிமையான மற்றும் நித்திய வெற்றியையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் ஒவ்வொருவரும் வெற்றியையும் ஜெயத்தையும் கொண்ட வாழ்க்கையை பெற வேண்டும் என்று நம் தேவன் விரும்புகிறார். மேலும் இந்த அபரிதமான வாழ்க்கையை அனுபவிக்க அவர் தனது பிற்கப்பட்ட சரீரத்தின் மூலம் ஒவ்வொரு ஏற்பாட்டையும் செய்துள்ளார். மேலும் இரத்தமும் சிந்தியுள்ளார். நாம் அப்பத்திலும் மற்றும் இரசத்திலும் பங்கு பெறும்போது நாம் அவரால் ஜீவிக்கின்றோம். இதில் பங்கு கொள்வதற்கு முன் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்துகின்றோம். நாம் பல வருடங்களாக பங்கு பெற்றிருக்கலாம். ஆனாலும் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்மை நாமே பரிசோதித்து கொள்ள வேண்டும். நாம் அசுத்தமாக இருக்காமல் இருக்கவும் தகுதியில்லாமல் பங்கேற்காமல் இருக்கவும். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனம். நாம் அவருக்கு முன்பாக சுத்தமாகவும் தகுதியுடையவர்களாகவும் இருக்கிறோமா? இதனால்தான் நாம் பங்கேற்பதற்கு முன் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா? நமக்கும் சக விசுவாசிகளுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? பொறாமையோ பெருமையோ உண்டா? கருத்து வேறுபாடு அல்லது ஒற்றுமையின்மை இருக்கிறதா? பிறகு நாம் அப்பத்திலும் இரசத்திலும் பங்கு பெறுவதற்கு முன் இந்த காரியத்தை ஒப்புக்கொண்டு தேவனுக்கு முன்பாகவும் நம் சக மனிதர்களுக்கு முன்பாகவும் சரி செய்யப்பட வேண்டும். பொறாமை மற்றும் பெருமை ஒப்புக்கொள்ளப்பட்டு இரத்தத்தின் கீழ் வைக்கப்பட வேண்டும். வெறுப்பு அல்லது கருத்து வேறுபாடு வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். இவைகள் சரி செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு பலவீனத்தையும் அவருடைய ஜீவனால் நாம் மேற்கொள்ள முடியும். ஒவ்வொரு அசுத்தமும் அவருடைய இரத்தத்தால் கழுவப்படலாம் மற்றும் கடந்த கால ஒவ்வொரு இழப்பும் நம்மை தாழ்த்துவதன் மூலம் மீட்டெடுக்கப்படும். அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்போது நாமும் பாவத்திற்கு மரித்தவர்கள் என்பதை நினைவு கூறுகின்றோம். மேலும் அவருக்கு கீழ்ப்படிவதற்கு அடிமைகளாக நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை.